மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பாஸ்கா எண்கிழமையில் வியாழக்கிழமையில் இருக்கிறோம். பாஸ்காவுடைய மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் என்றும் இருக்க இன்றைய நற்செய்தியும் நமக்கு வாய்ப்பாக அமைகிறது. இன்று அந்த எம்மாவு சீடர்கள் நிகழ்ந்தவற்றையெல்லாம் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவர்கள் கண்டுணர்ந்ததையும் அவர்கள் இயேசுவை உற்று நோக்கியதையும் அவருடைய சீடர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது இயேசுவும் அங்கு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அன்பார்ந்தவர்களே, இயேசு அவர்கள் நடுவில் நின்று, நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் யார் இருக்கிறார்? ஹூ இஸ் த சென்டர் ஆஃப் ஆர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கை கடவுள் தான் மையமாக இருக்கிறாரா? அல்லது நாம் இந்த உலக காரியங்களில் இருக்கின்றவை மையமாக வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இறைவன் மையமாக வைத்தால் இறைவன் நம்மை பார்த்து கொள்வார். இறைவனுடைய பராமரிப்பு நம்மை பாதுகாக்கும். ஆனால் மற்றவையெல்லாம், இந்த உலக காரியங்களையெல்லாம் நாம் மையமாக வைத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அதற்கு பின்னாடி செல்ல வேண்டும். ஆனால் கடவுள் நம்மை பார்த்து கொள்வதற்கு நாம் ஆண்டவரை மையமாக வைக்க வேண்டும். இன்று ஆண்டவர் பாருங்கள், சிலர்களை எவ்வளவு அருமையாக புரிந்து கொள்கிறார் என்றால், உங்களுக்கு அமைதி உரித்தாக. நிச்சயமாக அவருக்கு தெரியும், அவர்கள் கலக்கமாக இருப்பார்கள், அச்சத்தோடு இருப்பார்கள், அவர்கள் என்ன செய்வதென்று குழப்பமுற்று இருப்பார்கள். அவர்களுக்கு இப்பொழுது தேவை என்ன? அமைதி. ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்பது தெரியும். அதுபோல தான் ஆண்டவர் இயேசுவுக்கும் தன்னுடைய சீடர்கள் இப்பொழுது அமைதி இழந்து இருக்கின்ற அந்த சீடர்களுக்கு உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறார். உயிர்த்த பிறகு உடனே ஆண்டவரிடத்திலே செல்லவில்லை. அவருடைய சீடர்களுக்கு உற்சாகம் ஊட்டி, நான் இருக்கிறேன், நான் உங்களோடு இருப்பேன் என்று அந்த அமைதியை அவர்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். அதனால்தான் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று ஆண்டவர் சீடரிடம் கூறுகிறார். நமக்கும் அதுபோன்ற அந்த வாழ்க்கை சிக்கல்களில் அமைதி இழந்து கிடக்கின்ற நிலைகள் இருக்கலாம். அப்பொழுது நாம் ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே, உயிர்த்த ஆண்டவரே, நீர் எவ்வாறு சீடர்களை தேற்றினீரோ அதே போல எனக்கும் அந்த அமைதியை தாரும். என் உள்ளத்தில் அமைதி இல்லை, என் உள்ளத்தில் குழப்பமாக இருக்கிறது, உமது அமைதி மட்டுமே என்னை நிலை நிறுத்த முடியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே. அன்பார்ந்தவர்களே, என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. அதாவது என் கைகள் அவர் செய்த செயல்களை குறிக்கின்றன, என் கால்கள் அவர் நடந்த வாழ்க்கை செயல்களையும் குறிக்கின்றன. மேலும் அவரை தொட்டு பார்க்க அழைக்கின்ற இயேசு நம்மையும் அவரே போல இருக்க ஆசையை நம்மிடம் கூறுகிறார். அவரை போல நாம் வாழ, அவர் செய்த செயல்களை நாம் செய்ய, நாமும் மறு கிறிஸ்துவாக வாழ நாமும் ஆசைப்பட வேண்டும். நாம் உயிர்த்த மக்களாக இருப்போம் என்று வெறும் வார்த்தை அளவில் சொல்லாமல், ஆண்டவரே, நீர் உயிர்த்தீர், உமது உயிர்ப்பு என்னுள் வாழ வேண்டும், என்னுள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் உம்மை தொட்டு பார்க்க வேண்டும், உம்மை போலவே நான் என் கரங்களை கொட்டு நான் பல அன்பு செயல்களை நான் செய்ய வேண்டும், உமது வழியில் நான் நடக்க என் கால்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, நீர் எவ்வாறு உமது தந்தையின் திருவிழப்படி நடந்தீரோ அதே போல என் கால்களும் உமது வழிப்படி நடக்க எனக்கு அந்த ஆசிரியை தாரும் என்று சொல்லி நாமும் அவரை தொட ஆசைப்பட வேண்டும். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, வியப்பு என்று பல வகையான உணர்வுகளை கடந்து செல்கிறார்கள் என்ற சீடர்கள். அப்போது அவரிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கே தெரியும், சீடர்களோடு இணைந்து எத்தனை முறை 4000 பேருக்கும் 5000 பேருக்கும் உணவுகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இப்பொழுது உணவு கேட்கிறார். உணவு, நற்கருணை உணவான ஆண்டவர் உணவை கேட்கிறது உயர்ப்பாக இருக்கிறது. ஆக அவர் அங்கு மக்களோடு மக்களாக இருக்கிறார் என்பதை, முன்பு அவர்களோடு பந்தியில் அமர்ந்து உண்டார் என்பதையெல்லாம் புலப்படுத்துவதற்காகத்தான், அவர்களையெல்லாம் தேற்றுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. அங்கே அவர்களும் அதை எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் என்றே நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் அந்த சக்கேயு எவ்வாறு, ஆண்டவரே, நான் உன்னுடைய இல்லத்தில் விருந்துண்ண வேண்டும் என்று சொன்னது பொழுது அந்த சக்கேயு மகிழ்ச்சியோடு அவரை ஏற்றுக்கொண்டாரோ, இன்று சீடர்களோடு அமர்ந்து உணவருந்துகிறாரோ அதே போல நாமும் ஆண்டவருடைய உணவை நாடி செல்லும் பொழுது அவரும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மோடு இருந்து அவர் உணவருந்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நாம் வளர வேண்டும். ஆண்டவருடைய விருந்திற்கு நாம் செல்லும் பொழுது, நற்கருணையை நாம் பங்கு கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருடைய அந்த அருள் ஆசிரியை பெற்றுக்கொள்கின்றோமா அல்லது ஏதோ நம்முடைய கடமைக்காக செல்கின்றோமா என்பதை நாம் திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்டு இறைவன் நம்மோடு தங்க வேண்டும், நம்மோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்ற அந்த ஆசையில் நாம் வளர்வோம். என்னுடைய ஆசை நமக்கு என்றும் இருக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.